विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. ஸ்ரீ குருப்யோ நமः. அஜ்ஞான விஷய நிரூபணம். இந்த பிரகரணம் ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருக்கு. அஜ்ஞானத்தினுடைய விஷயம் என்ன, அஜ்ஞானம் எதை மறைக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல சுத்த சைத்தன்யத்தை தான் மறைக்கிறது அப்படின்னு சொல்லி, இப்ப அந்த அஜ்ஞானத்துக்கு விரோதி என்ன அப்படின்னு விசாரம் பண்ணியிருக்கார். இது ஏன் விசாரம் பண்ணோம்னா, இந்த அஜ்ஞானம் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி வந்தது. எங்க இருக்குங்கிற கேள்விக்கு சைத்தன்யத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் சைத்தன்யம்னு சொல்லியிருக்கோம். அந்த அஜ்ஞானம் சைத்தன்யத்திலேயே இருக்குமேயானால் அப்ப அந்த சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு எப்படி விரோதியா இல்லாம இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு, அது சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை, அதனாலதான் சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு இடத்தை கொடுத்துருக்கு. ஆனால் எது விரோதி அப்படின்னா, விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் தான் விரோதி. வெறும்னு இருக்கக்கூடியதான சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு இடத்தை கொடுக்கிறது. ஆனா அதே சைத்தன்யம் விருத்திக்குள்ள பூந்ததேயானால் அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்றது அப்படின்னு விசேஷமாக எடுத்து சொன்னோம். இது சொன்ன பிறகு அதுல சில சந்தேகங்கள் அவைகள்லாம் சொல்லி, அஜ்ஞானத்துக்கு விரோதியானது ஒரு விஷயமா இருந்தாலும் பிரமாண விருத்தி தது அதிரிக்த விருத்தியோகோ அஜ்ஞான விரோதித்வ அவிரோதித்வே கட விஷயகையோகோ சௌராலோக ஜானயோகோ சௌர சாட்சுஷ பிரகாசயோர்வா தமோ விரோதித்வ அவிரோதித்வது உபபத்தியேதே அப்படின்னு. என்ன, கடஜானம் இருக்கு. கடஜானம் அந்தகாரத்துக்கு விரோதம் இல்லை. ஆனா கடத்துல இருக்கிற சூரிய பிரகாசம் இருக்கு பார்த்தீங்களா, அது கடத்தை ஆவரதமா இருக்கிற அந்தகாரத்துக்கு விரோதம். கடம் இருட்டுல இருக்கு. அந்த இருட்டுல இருக்கிற கடம் அந்த அந்தகாரத்துக்கு விரோதம் இல்லை. ஆனால் அதே கடத்துக்கு மேல சூரிய பிரகாசம் வறுமையானால், சௌராலோகம் வறுமையானால் அங்க இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கடிக்க பாருங்க. அதே விதமா கடத்துக்கு மேல இருக்கிற சூரிய பிரகாசம் கடனிஷ்டா அந்தகாரத்துக்கு விரோதமா இருந்த போதிலும் சக்ஷு பிரகாசம் அந்தகாரத்துக்கு விரோதமா இல்லை. கண்ணால குடத்தை பார்க்கிறேன், போட்டதுமே இந்த குடத்துக்கு மேல இருக்கிற இருட்டு போகலையே, இருட்டு அப்படியே தானே இருக்கு. ஆனால் கண்ணால வரக்கூடியதான பிரகாசம் கடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை போக்காமல் இருந்த போதிலும் சூரியனிடத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம் கடத்துக்கு மேல இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறது. அதே மாதிரியே வெறும் அஜ்ஞானம் அது சைத்தன்யத்துல இருந்த போதிலும், சைத்தன்யம் அந்த அஜ்ஞானத்தை போக்காமல் இருந்த போதிலும் விருத்தியில பிரதிபிம்பத்த சைத்தன்யம் இருக்க பட்சத்தில் அதை அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்றது அப்படின்னு சமாதானம் சொல்லியிருக்க. இது சொன்ன பிறகு அதுக்கு மேல ஒரு கேள்வி. இப்ப இந்த புத்தி வைஷத்தியத்தினால நீங்க எது கேட்டாலும் அதுக்கு மேல நீங்க சொன்னது தப்புன்னு சொல்லணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வேற வேற விதமா கேள்வி கேட்கிற. நாம் அந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டு நீ கேட்கிற கேள்வி மேலோட நன்னா இருக்கு, நன்னா யோஜனை பண்ணி பார்த்தேன்னா இது தப்புப்பான்னு மேல போய் சொல்ல போறோம். அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். இப்ப என்ன சொல்றார், விருத்தி சைத்தன்யஸ்ய விஷயோபராகார்த்தா இதி மதே அஸ்யாஹ அஜ்ஞான நிவர்த்தகத்வ அபாவாத் இதம் அயுக்தம் இது வாச்சியம் அப்படிங்கிற. இப்ப சுத்தமான ஞானம் அஜ்ஞானத்துக்கு விரோதம் இல்லை,
விருத்தி பிரதிபிம்பித்த சைத்தன்யம் தான் அஜானத்துக்கு விரோதின்னு தாங்கள் சொல்றீங்கள, இது சரியில்லை. ஏன் சுவாமி சரியில்லை? நீங்க பல மதங்களை வச்சுருக்க, நீங்க அதுல ஒரு அம்சம் என்னன்னா, அஜான விருத்தியானது சைத்தன்யத்துக்கு விஷய உபராகாசம், சைத்தன்யத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தை கொடுக்கறதுக்கு தான் விருத்தி அப்படின்னு ஒரு மதம் வச்சிருக்கு. இதை சொல்றதுக்கு முன்னால் நமக்கு இந்த விருத்தின்னு என்ன, அது எதுக்காக உபயோகப்படுறது, இது முன்னால சொல்லியிருக்கோம், 2-3 இடத்துல சொல்லியிருக்கோம் இந்த அத்வைத சித்தியில. அதுல பிரதிகர்ம வியவஸ்தாங்கிற பாகத்துல முதல்லயே சொல்லியிருக்கோம். இதுல இப்ப ஜீவன் சர்வ வியாபகம்னு ஒரு பட்சம். ஜீவன் வியாபகம்னு பட்சம்ல அதான் உண்மை. என்ன, அந்த ஜீவன் தானே பிரம்மம். பிரம்மம் எங்கும் இருக்கோ இல்லையோ, அந்த ஜீவனும் எங்கும் இருக்கார். சார், எங்கும் இருக்கக்கூடியதான ஜீவன் கடம் இருக்கிற இடத்துல இருக்காரா இல்லையா? இருக்கார். ஏதாவது எங்கும் இருக்காருன்னு சொல்லிவிட்டல, அப்ப குடம் இருக்கிற இடத்துலயும் இருக்க. அப்ப அந்த ஜீவனுக்கும் ஜீவ சைத்தன்யத்துக்கும் கடத்துக்கும் சாதாரண சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கணும். இருந்ததேயானால் அப்ப அந்த ஜீவனுக்கு கடம் தெரியணும். ஜெனரலா இதுதான். அப்ப என்ன, அந்த சைத்தன்யத்துக்கும் விஷயத்துக்கும் எப்பொழுது சம்பந்தம் இருக்கோ, அது சைத்தன்யமானது ஸ்வப்பிரகாசமா இருக்கிறதுனால அதுக்கும் கடத்துக்கும் சம்பந்தம் இருக்குமே, ஆனால் கடம் தெரியப்படணும். இது சாதாரணமா லோகத்திலேயே பாருங்க, நம்ம கண்ணுக்கும் குடத்துக்கும் சம்பந்தம் இருந்தால் கண்ணுக்கு சம்பந்தம் இருந்தால் கண்ணுக்கு குடமும் தெரியுது. அதே மாதிரியே ஜீவனுக்கும் கடத்துக்கும் சம்பந்தம் இருந்தால் ஜீவனுக்கு கடஞானம் வந்திருக்கணும். இப்ப சம்பந்தம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவனானவன் எங்க இருக்கார்? சர்வ வியாபகமா இருக்கார். உடம்பு இருக்கிற இடத்துலயும் இருக்கார். ஆத்மா இருக்கு. அப்ப அந்த ஆத்மாவுக்கும் கடத்துக்கும் சம்பந்தம் இருக்குமேயானால் அந்த ஜீவனுக்கு கடஞானம் வந்திருக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு சமாதானம் அது மட்டும் சரி சார் வருதுன்னு வச்சுட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமோ, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளோடையும் ஜீவனுக்கு சம்பந்தம் வந்துருது. ஏன்னா சர்வ வியாபகமா இருக்கார். அப்ப இவனுக்கு சர்வஜத்துவம் வந்துடணும். இதுக்காக என்ன பண்ணிருக்கா, அப்படி இல்லை சுவாமி, அந்த கடமானது ஜீவனிடத்துல ஜீவ சைதன்யத்து மேல இருந்த போதிலும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாம அங்க இருக்கு, அதுல இருக்கு அங்க, ஆனா அதுக்கு வேண்டிய சம்பந்தம் இல்லை. அதனால சம்பந்தப்படாதனால அங்கேயே இருந்தாலும் சம்பந்தப்படலை. யதாகாசஸ்திதோ வாயுஹோ சர்வத்திர கோமஹான். நமக்கு தான் எக்ஸாம்பிள் பகவானே சொல்லியிருக்காரு, ஆகாசத்துல எப்பொழுதும் வாயு இருக்கு. சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையோண்ணா? அதே மாதிரிதான் சைத்தன்யம் எங்கே இருந்த போதிலும் இந்த கடமானது அதோட சம்பந்தப்படலை அப்படின்னு. சம்பந்தப்படாதனால நமக்கோ கட ஞானம் வேணும். சம்பந்தப்படலை, இப்ப என்ன பண்றதுன்னா சம்பந்தத்தை உண்டு பண்ணுங்க. சம்பந்தத்தை எப்படி உண்டு பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா, இந்த விருத்தி அந்த கடதேசத்துக்கு போகுமேயானால் அந்த விருத்தி என்ன பண்றது, அந்த சைத்தன்யத்துக்கும் அந்த கடத்துக்கும் சம்பந்தத்தை உண்டு பண்றது. சார், சுயமா இல்லாத சம்பந்தத்தை இன்னொரு பதார்த்தங்க நடுவில் வந்தா எப்படி சார்? 2 பேரும் பக்கத்துல இருக்கா, பேசிக்கிறது இல்லை, அவ்வளவு விரோதம். 3வது ஆள் நடுவில் வந்து அப்ப மட்டும் பேசிப்பாளாவா? சம்பந்தம் எப்படி வந்துடுது அப்படின்னு கேட்டேன்னா, லோகத்துல கண்டு இருக்கும். அதே போல வெறும் தரையில நம்ம பார்த்தோம்னா நம்ம முகமானது பிரதிபிம்பம் ஆகல. ஆனா கொஞ்சம் ஜலத்தை விட்டு இல்லையானால் இப்பொழுது அந்த வெறும் கட்டத்தரையிலேயே ஜலத்தை விட்ட பிறகு இப்ப பிரதிபிம்பம் வருது. அதே மாதிரி வெறும் சம்பந்தம் இல்லாத, வெறும் சைத்தன்யத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாத போனாலும் அந்த இடத்துல இந்த விருத்தி எனக்கூடியதான பதார்த்தம் இங்கே போகுமே ஆனால் சம்பந்தம் வரலாம் இப்படின்னு ஒரு பட்சம். அப்ப என்னாச்சு, இந்த பட்சத்துல ஜீவன் சர்வ வியாபகம், சர்வ வியாபகமா இருந்த போதிலும் அந்த கடத்தோட இருக்க சம்பந்தம் இல்லை. ஏன் சம்பந்தம் இல்லை? சாதாத்மியம் இல்லை. அது 4-5 மதம் இருக்கு. அதுக்கப்புறம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு 4-5 மதம் இருக்கு. இருக்கிற சம்பந்தம் இல்லை. அந்த இல்லாத சம்பந்தத்தை வரவழிக்கிறது இந்த விருத்தி போய். அது என்ன சம்பந்தத்தை வரவழிக்கிறதுன்னு அப்புறம் கேட்டோம். சாட்சாத் சம்பந்தம், பரம்பரா. முதல்ல பரம்பரா சம்பந்தம் சொன்னா, பரம்பரா சம்பந்தத்தினால் பிரத்யட்சமாகாதே அபரோஷமாகாதேன்னார். அப்புறம் சாட்சாத் சம்பந்தம்னு சொன்னா, அந்த சாட்சாத் சம்பந்தம் எப்படிப்பட்டதுன்னு விசாரம். இவைகள்லாம் சித்தாந்தலய சங்கிரகாதி கிரந்தங்கள்லயும் சொல்லியிருக்கு, இங்கேயே பிரதிகர்ம வியவஸ்தையிலையும் சொல்லியிருக்கு. எல்லாம் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இங்கே சொல்லும் பொழுது ஒரு தடவை ஞாபகப்படுத்தினா தான் அது சரியா வரும். இப்ப என்னாச்சுன்னா, விருத்தி
சைத்தன்யஸ்ய விஷய உபராகார்த்தா. இந்த விருத்தியானது ஜீவ சைத்தன்யத்துக்கும் விஷயத்துக்கும் உபராகம். உபராகம்னா சம்பந்தம்னு அர்த்தம். உபராகம் திடீர்னு எக்லிப்ஸ் போயிடாது, சூரியோபராகம் அங்கே போகக்கூடாது. உபராகம்னா சம்பந்தம். சம்பந்தத்தை கொடுப்பதற்காக என்கிற மதத்துல அஸ்யாக அஜ்ஞான நிவர்த்தகத்வா பாவாத். அப்ப இந்த விருத்திக்கு அஜ்ஞான நிவர்த்தகத்துவம் இல்லை. ஏன்னா விருத்தி என்ன சார், எதற்காக விருத்தியை கொடுத்திருக்க? அது சம்பந்தத்தை கொடுக்கறதுக்காக தான் விருத்தி. அஜ்ஞானத்தை போக்குறதுக்காக இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. விருத்தியானது விஷயத்துக்கும் ஜீவ சைதன்யத்துக்கும் சம்பந்தத்தை அளிப்பதற்காக வந்திருக்கு என்கிற பட்சத்தில் விருத்தியானது அஜ்ஞானத்தை போக்காத்தினால இவ்வளவு சேர்த்துக்கணும். விருத்தி சைதன்யஸ்ய விஷயோபராகார்த்தா இதி மதே. விஷயோபராகம்தான் அதற்கு பிரயோஜனம் என்கிற மதத்தில் அஸ்யாக விருத்திக்கு அஜ்ஞான நிவர்த்தகத்துவ அபாவா, அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறது என்கிற வேலை இல்லாததுனால விருத்தி பிரதிபதி சைத்தன்யம் அஜ்ஞானத்தை போக்கடிக்கணும் மேல சொன்னது தப்பா போயிடுது அப்படின்னு ஒரு சந்தேகம். இதம் அயுக்தம் இது வாச்சியம். இதம்னா பூர்வோக்த நியமா. பூர்வோக்த நியமம் என்னது? விருத்தி பிரதிபதி சைத்தன்யம் அஜ்ஞானத்தை போக்குறது என்கிற நியமம். அது போயிடுதோ இல்லையோ. இந்த சித்தி வாசிக்கிறதுக்காக ஒவ்வொரு பதத்துக்கும் என்னென்ன அர்த்தம்னு கவனிச்சுட்டு போனா கஷ்டம் இல்லை கிரந்தமானது. ஆனா இதுல என்ன விவகாரம்னா பழசு ஞாபகம் இருக்கணும், கரெக்டா அதே போல நிதானமா படிக்கணும். சாதாரண கிரந்தங்கள் வாசிக்கிறப்பல வேகமா வாசிச்சா போயிடும். என்னதுன்னு இது வாச்சம் அஜ்ஞான நிவர்த்தகத்வேன நிவர்த்தி பிரயோஜகத்வஸ்யைவ உக்தத்வாத். அவர் என்ன சொல்றார்? விஷயோபராகார்த்தா விருத்திங்கிற பட்சம்னு சொல்றேன். விருத்திக்கு என்ன சார் பிரயோஜனம்? விருத்தி என்ன பண்றது? எதுக்காக விருத்தியை ஒத்துருக்கேள் அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதுக்கு என்ன சம்பந்தம், என்ன ஆன்சர் சொன்னோம்? விஷயத்துக்கும் விஷயத்துக்கும் சைத்தன்யத்துக்கும் சம்பந்தத்தை கொடுப்பதற்காக அப்படின்னு சொன்ன. அப்படி சொன்னா அது ஒண்ணுதான் பிரயோஜனம், அஜ்ஞானத்தை போக்குறது பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொன்னேன்னா. எதுக்காக விருத்தியை ஒத்துருக்கேள்? சைத்தன்யத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தத்தை கொடுப்பதற்காக அப்படின்னு. அதற்கும் விருத்தி, அதே சமயத்தில் அது அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுக்கும் இருக்கு. அஜ்ஞான நிவர்த்தகத்வேன அந்த விருத்தியானது அஜ்ஞானத்தையும் போக்கடிப்பதனால் நிவர்த்தி பிரயோஜகத்துவஸ்தீவ உக்தத்வாத், நிவர்த்திக்கு பிரயோஜகமாக விருத்தி இருக்கு என்கிறதையும் சொல்லியிருக்கோம். தச்ச சம்பந்த சம்பாதன துவாரா அஸ்மின் பட்சே அஸ்தியவ. இந்த பட்சத்துல என்ன? முதல்ல சைத்தன்யத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தத்தை உண்டு பண்ணிட்டு, சம்பந்தத்தை உண்டு பண்ணினதுமே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு அங்க இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கடிச்சு. முதல்ல சம்பந்தத்தை உண்டு பண்ணிட்டு ரெண்டாவது அஜ்ஞானத்தை போக்கடிச்சது. ஆகையால் ரெண்டுக்கும் உபயோகப்படுகிறது. ஏதோ ஒண்ணுக்குத்தான் சம்பந்தத்தை உண்டு பண்றதுக்காகத்தான் அஜ்ஞான விருத்தி, அஜ்ஞான நிவர்த்தத்துக்கு அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லலேப்பா. ஆகையால் சொன்னது சரியா போயிடும். அதுக்கு சமாதானம் வந்தாச்சு. அப்ப இந்த கேள்விக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கார்? பிரமாண விருத்தி தான் அஜ்ஞானத்தை போக்கும்னு நீங்க சொன்னீங்களே முதல்ல, சரி. ஆனா நீங்க விருத்தியானது சம்பந்தத்தை விஷயத்தை சைத்தன்யத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தத்தை கொடுப்பதற்காகத்தான் ஒத்துண்டிருக்கல. இப்ப அஜ்ஞானம் போக்கடிக்கிறதுக்கு விருத்தி பிரயோஜனம் இல்லைன்னு ஆச்சு. கேள்வி நம்ம என்ன சொல்லிருக்கோம்? சம்பந்தத்தை உண்டு பண்ணுங்கிற பட்சத்துல முதல்ல சம்பந்தத்தை உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு அதை நாசம் பண்றது. ஆகையால் அந்த மதத்திலையும் அஜ்ஞான நாசத்துக்கு விருத்தி தான் பிரயோஜனப்படுறது. விருத்தி பிரதிபந்த சைத்தன்யம் தான் அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறது, ஒரு தோஷமும் இல்லை. இப்படி ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன சமாதானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நச்ச அஜ்ஞானஸ்ய ஸ்வவிரோதி ஞானாபாவ வியாபகத்வேன மோட்சேபி அஜ்ஞான ஆபாதா இது வாச்சியம். அதுக்கு மேல பாருங்க, அஜ்ஞானஸ்ய ஸ்வவிரோதி ஞானாபாவ வியாபகத்வேன. இந்த அஜ்ஞானம்னு இருக்குமேயானால் அது எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்வவிரோதியான ஞானாபாவம் எங்கெங்க இருக்கோ அந்த இடத்தெல்லாம் அஜ்ஞானம் இருக்கு. வியாபகம்னு சொன்னா அதிக தேச விருத்தி, வியாபியம்னு சின்ன இடத்துல இருக்கிறது. எங்கெங்க ஞானம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் அஜ்ஞானம் இருக்கு. கரெக்டா? எங்கெங்க ஞானம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் அஜ்ஞானம் இருக்கு.
சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோ, அப்புறம் மறந்து படப்படாது. எங்கெங்க ஞானம் இல்லையோ அங்க எங்கெல்லாம் அஜ்ஞானம் இருக்கு. எப்பப்பொழுது ஞானம் இல்லையோ அப்பப்பொழுது அஜ்ஞானம் இருக்கு. இதுதான் அந்த ரெண்டுக்கும் ஞானாஜானங்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு நியமம். அஜ்ஞானஸ்ய ஸ்வவிரோதி, அஜ்ஞான விரோதியான ஞானாபாவ வியாபகத்வேன, ஞானாபாவத்துக்கு வியாபகமா இருக்கு. இது வியாபகம் வியாப்கம் இது வந்து கவலையப்படக்கூடாது. முதல்ல மனசுல தைரியம் வர வச்சுன்னா புரிஞ்சுவிடும். எங்கெங்க ஞானம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் அஜ்ஞானம் இருக்கு. இதுதான் இதுக்கு அர்த்தம். இப்ப இது அப்படியே ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. மோட்ச சமயத்துல ஞானம் இருக்கா சார்? மோட்ச சமயத்துல ஞானம் இருக்கா? ஞானம் இருந்ததுன்னா விருத்தி ஞானம். இங்க ஞானம்னா விருத்தி ஞானம் இருந்தால் அப்பொழுது அஜ்ஞானம் இருக்காது. மோட்ச சமயத்துல விருத்தி ஞானம் இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? மனசே இல்லையே. மனசு ஏன் இல்ல? இல்லைன்னு வேதம் சொல்லியிருக்கு. எங்க வேதம் சொல்லிருக்கு? பிஜ்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு மனசே உடஞ்சி போறது. ஹிருதய கிரந்தி எல்லாம் மனசே போயிடுது. இப்ப மனசு போயிடுதா? மனசு இல்லைன்னு அந்த கரண விருத்தி இல்லையா? அந்த கரண விருத்தி இல்லைன்னு ஞானம் இல்லையா? ஞானம் இல்லைன்னா அஜ்ஞானம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஞானம் இல்ல, ஞானம் இல்லைன்னா அஜ்ஞானம் இருக்கும். மோட்சத்துல உங்களுக்கு ஞானம் இல்ல, ஞானம் இல்லாதனால அஜ்ஞானம் இருக்கணுமே. என்ன சார் பண்ணப்படும்? நீங்க சொன்னதை வச்சுதான் நான் கேள்வி கேட்கிறேன், புதுசா ஒண்ணும் கேட்கல. நீங்க என்ன சொன்னேன்? விருத்தி ஞானம் தான் அஜ்ஞானத்துக்கு விரோதி, சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்ல அப்படின்னு. அதே சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விரோதின்னு ஒத்துங்களேன். ஏன்னா மோட்சத்துல சுத்த சைத்தன்யமும் இருக்கு, அஜ்ஞானம் இல்லையேன்னு சொல்றோம். இந்த விருத்தி ஞானம் தான் அஜ்ஞானத்துக்கு விரோதின்னு நீங்க சொன்னீங்களே, ஆனால் அனாவசியமா மாட்டிக்கிறேன். மோட்சத்துல ஞானம் இல்ல, ஞானம் இல்லைன்னா அஜ்ஞானம் வந்துடும். மோட்சத்திலேயே அஜ்ஞானமா இருக்கு, மோட்சம்னு பேரா? இப்படி ஆயிடுச்சு. என்ன சார் பண்ண போறேள் அப்படின்னா அந்த நம்ம மதத்துல எவ்வளவு தூரம் பூந்துண்டு நீங்க சொன்னதுக்கு மேல என்னென்ன விவகாரங்களுக்கோ அத்தனையும் யோஜனை பண்ணி கேள்வி கேட்கிறாத பாரு. இதுதான் அந்த துவைத்தி நம்மளை கேட்கக்கூடிய. இது ஒரு விஷயத்துல நல்லதுதான். ஏன்னா உங்களை மறுபடியும் யோஜனை பண்ண வைக்கிறது. சரி, இப்படி எல்லாம் சந்தர்ப்பம் தான் என்ன சார் பண்றது அப்படின்னு யோஜனை பண்ண வைக்கிறது. அது வரைக்கும் ரைட். ஆனா இதற்கு மேல அவனுக்கு இது அத்வைதியை கண்டா ஒரு துவேஷம் இருக்கு. அதுதான் சாதாரணமாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு துவேஷம், இவன் எதை சொன்னாலும் அதை நம்ம தப்புன்னு சொல்லணும்னு ஒரு துவேஷம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் முதல்ல நம்ம இங்க கவனிக்க வேண்டியது. இங்க என்ன பண்றது? நச்ச அஜ்ஞானஸ்ய ஸ்வவிரோதி ஞானாபாவ வியாபகத்வேன மோட்சேபி அஜ்ஞான ஆபாதா இது வாச்சம். மோட்சத்திலையும் அஜ்ஞானம் வந்து சேர்ந்துருதே அப்படின்னு ஆயிடுதே அப்படின்னு கேட்டார். மோட்சதசாயாம் அஜ்ஞான நிவிருத்தி ஸ்ரவணேனா, ஞாபகம் வச்சுக்கோ. மோட்ச தசையில என்ன இருக்கு? அஜ்ஞானம் இல்லேன்னு ஆயிடுது, அஜ்ஞானம் நிவிருத்தி ஆயிடுது அப்படின்னு சொல்லப்படுறது. மோட்சதசாயாம் அஜ்ஞான நிவிருத்தி ஸ்ரவணேன ஸ்வவிரோதி ஞானம் பிராகபாவ மாத்திர வியாபகத்வாத். அதுக்கு இவர் என்ன சொல்றார்? அப்ப அஜ்ஞானம்னு நீ சொன்ன ரொம்ப நன்னத்தான் இருக்கு. ஆனா ஞானம் இல்லாத இடத்துல அஜ்ஞானம் இருக்கும்னு சொன்னேன். அப்படி நீ சொல்றது நியாயம் இல்லை. ஆனா என்ன இருந்தால் ஞானம் இருக்காது, அப்படி அஜ்ஞானம் இருக்கும் அப்படின்னு சொன்ன எங்கெங்க ஞான பிராகபாவம் இருக்கோ அந்த இடத்துல அஜ்ஞானம் இருக்காது. புதுசா இருக்கே அப்படின்னு சார். ஞான பிராகபாவம்னு என்ன சார் அர்த்தம்? ஞானம் இன்னும் வரலையேன்னு அர்த்தம். அப்ப அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். சொன்ன விவகாரம் ஒன்றும் கவலையே விடப்படாது. எங்கெங்க ஞான பிராகபாவம் இருக்கோ அந்த இடத்துல அஜ்ஞானம் இருக்கு. முன்னால எங்கெங்க ஞானம் இல்லையோ அங்கே அஜ்ஞானம்னு சொன்னோம். அந்த அஜ்ஞானம் இல்லையோங்கிறதுல அந்த பிராகபாவமா துவம்சமா அத்தியந்தாபாவமா இவைகள்லாம் இருக்கலாம். இங்க நாம என்ன அப்படி இல்லை ரூல். எப்படி ரூல்? எங்கெங்க ஞான பிராகபாவம் இருக்கோ, ஞானாபாவம் இருக்கோன்னு முன்னால. இப்ப எங்கெங்க ஞான பிராகபாவம் இருக்கோ அந்த இடத்துல அஜ்ஞானம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோ. மோட்சத்துல ஞான பிராகபாவம் இருக்கா? இல்ல. அதனால
அஜ்ஞானம் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதான் சொல்றார் மோட்சதசாயாம் அஜ்ஞான நிவர்த்தி சிரவணேன. இந்த மோட்சதசையில என்ன ஆச்சுன்னு அஜ்ஞானம் நிவர்த்தகமாயிடுது, அஜ்ஞானம் போயிடுது. அஜ்ஞானம் போயிடுதுன்னா ஏன் அஜ்ஞானம் போச்சுன்னார், அதனாலதான் சார் மோட்சம் வந்ததுன்னா. அஜ்ஞானம் ஏன் போச்சுன்னா ஞானம் வந்தது. ஞானம் வந்த பிறகு அஜ்ஞானம் போச்சு. அஜ்ஞானம் போனதுனால மோட்சம் வந்திருக்கு. இந்த மோட்ச தசையில இனிமேல அஜ்ஞானம் வருமா? வராது. ஏன் வராது? போயிடுது சார். அப்ப என்ன இருக்குங்க? துவம்சம் இருக்கு, அஜ்ஞான துவம்சம் இருக்கு. அஜ்ஞான துவம்சம் இருக்கிற இடத்துல அஜ்ஞான பிராகபாவம் இருக்கு. பாருங்க, எங்கேயுமே துவம்சத்துக்கும் பிராகபாவத்துக்கும் விரோதம். அதனால விவகாரம் என்னாச்சுன்னா அந்த இடத்துல ஞான பிராகபாவம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, துவம்சம் இருக்கிறதுனால. அதனால மோட்ச தசாயா அஜ்ஞான நிவர்த்தி ஸ்ரவணேன, அஜ்ஞானம் போயிடுத்துன்னு சொல்லி இருக்கிறதுனால அது அஜ்ஞான நிவர்த்தி ஸ்ரவணேன துவம்ச ஸ்ரவணேன ஸ்வவிரோதி ஞான பிராகபாவ மாத்திர வியாபகத்வாத். அதனால ஸ்வவிரோதியா இருக்கக்கூடியதான ஞான பிராகபாவத்துக்கு தான் இது வியாபகமே தவிர இதுக்கு இல்லை. அந்த பிராகபாவமும் அங்க இல்லை. நச்ச கதம் பிரமாண விருத்தி மாத்திர விரோதித்வே அஜ்ஞானஸ்ய ஞான மாத்திர விரோதித்வேனைவ ந ஜானாமி இத்யாகாரேண பிரத்யயः இதி வாச்சியம். இதுக்கு மேல ஒரு சந்தேகம். சுவாமின்னு நீங்க சொல்றதுல நன்னாத்தான் இருக்கு, ஆனா லோகத்துல நம்ம அனுபவத்துக்கு எப்படி விரோதமா சரியா ஒட்டி வரலையே நீங்க சொல்றத அப்படிங்கிறோம். என்னப்பா அனுபவத்துக்கு விரோதம் ஒட்டி வரல உனக்கு? சொல்ற பாருங்க. பிரமாண மாத்திர விருத்தி விரோதித்வே அஜ்ஞானஸ்ய. அஜ்ஞானம் எதுக்கு விரோதம்? பிரமாண விருத்தி மாத்திர விரோதி. சுத்த ஞானம் இருந்தால் அஜ்ஞானத்துக்கு விரோதம் இல்லை. ஆனா பிரமாண விருத்தி வந்தால் அஜ்ஞானத்துக்கு, விருத்தினா ஞானம், விருத்தி ஞானம் வந்தால் அஜ்ஞானத்துக்கு விரோதம். சோ விருத்தி ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கு தான் விரோதம்னு நீங்க சொல்றீள். இப்படி இருக்குமேயானால் அஜ்ஞானஸ்ய ஞானமாத்திர விரோதித்வேன இவ. இப்ப லோகத்துல பிரதீதி எப்படி வருது அப்படின்னு கேட்கலையானால் அஜ்ஞானமானது ஞானமாத்திர விரோதியாகத்தான் தெரியுது. கடம் உங்களுக்கு தெரியுமான்னு கேள்வி. கடம் ஜானாசிக்கும் அப்படின்னு கேள்வி. உங்களுக்கு குடம் தெரியுமா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். நீங்க என்ன சார் பதில் எனக்கு சொல்லணும்? சாதாரணமா யோசனை பண்ணுங்க. குடம் உங்களுக்கு தெரியுமா நான் கேள்வி கேட்டேன்னா என்ன பதில் சொல்லணும்? குடம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். அப்படி சொல்றல இல்லையே, தெரியாதுங்கிற. குடம் உனக்கு தெரியுமா என்ற கேள்விக்கு எனக்கு குடம் தெரியாதுன்னு சொல்ல வேண்டி இருக்க நஜானாமின்னு தான் சொல்றேன். கடம் ஜானாசிக்குங்கிற கேள்விக்கு நஜானாமின்னு தான் பதில். ஸோ கட விஷயக்கமான விசேஷ ஞானத்துக்கு கேள்வி. குடம் எனக்கூடியதான விசேஷ ஞானம் உனக்கு இருக்கா? சமாதானம் எனக்கு இல்லை. எது இல்லை? குடமா வஸ்திரமா அதுல ஒண்ணும் இல்லை. விசேஷ ஞானத்துக்கு சமாதானம் சாமான்யமா பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இதுக்கு விரோதமாக சாமான்யமான சுத்த ஞானம் தான் சொல்லணும் விரோதி என்று. விசேஷ ஞானத்துக்கு விரோதியா சாமானிய ஞானம் தான் நீங்க சொல்லணும். லோகத்துல அப்படித்தான். கடம் தெரியுமா அப்படின்னு தெரியாதுன்னு குடம்ங்கிறது சேர்க்கல. அதனால சாமானிய ஞானம் இந்த பிரத்யேகம் எப்படி சார் வருது? லோகத்துல சொன்னா புரிஞ்சுட்டு எல்லாம் போயிட்டே இருக்கா. அப்படி இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது. என்ன பண்ண போறேன்? கதம் பிரமாண விருத்தி மாத்திர விரோதித்வே அஜானஸ்ய ஞானமாத்திர விரோதித்வேனைவ ஞானமாத்திர விரோதியா நஜானாமீத்யாகாரகேட பிரத்யய. நஜானாமின்னு எப்படி சார் வருதுன்னு அது சொல்ற அதிதி வாச்சியம். கடமாத்திர விரோதினா கட்டாபாவாதேகே. கடத்துக்கு மட்டும் விரோதியா இருக்கக்கூடியதான கட்டாபாவாதிகளுக்கு, கடத்துக்கு விரோதி கட்டாபாவம் அவ்வளவுதானே. கடமாத்திர விரோதினா கட்டாபாவாதே பாவசாமான்ய விரோதித்வேன அபாவத்வேன பிரதீதிவது. பாவசாமான்ய விரோதியாக எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி நஜானாமின்னு சொல்றோம். நஜானாமிங்கிறது எப்ப சார் யூஸ் பண்ணணும்? ஒன்னும் தெரியாதுங்கிற இடத்துல தான் நஜானாமி நீங்க சொல்லணும்.
ஆனா குடம் தெரியுமான்னு கேள்வி கேட்டேன்னா பாவ சாமானியம் தெரியாத மாதிரி நஜானாமின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த கான்டெக்ட் வச்சுண்டு அவர் குடத்தை கேட்டார் ஆகையால் தெரியாதுன்னு சொன்னா குடம் தெரியாதுன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா லோகத்துல அப்படி இருக்கா இல்லையோன்னா அதே மாதிரி घटादि मात्र विरोधिनः घटाभावादेः भावसामान्य विरोधित्वेन अभावत्वेन प्रतीतिवत् லோகத்துல எப்படி எது இந்த மாதிரி இருக்கிறதுனால அதே மாதிரி ஞான விசேஷ விரோதினோபி அஜானஸ்ய இந்த அஜானமானது ஞான விசேஷத்துக்கு விரோதமா இருந்த போதிலும் ஞான விசேஷம்னா ஏதோ ஒரு ஞானத்துக்கு விரோதியா இருந்த போதிலும் விருத்தி ஞானத்துக்கு விரோதியா இருந்தாலும் ஞான விசேஷம் இங்க விருத்தி ஞானம் அதுக்கு விரோதியா இருந்த போதிலும் ஞான சாமானிய விரோதித்வேன பிரதீதி சம்பவா அது ஞான சாமான்யமாக விரோதி என்று லோகத்துல தோன்றது அவ்வளவுதான். நகி அபாவ பதாதினா அபாவ பிரதீதௌ கட்டாபாவா ந பாசத்தே அபாவா அப்படின்னு அபாவ பதம் இல்லை அப்படிங்கிற ஒரு பதம் இல்லைங்கிற பதத்தினால இல்லைன்னு தோணித்துன்னா அப்ப கட்டாபாவா அங்க தோணாதோ ஒண்ணும் இல்லை சார் ஏதாவது இருக்காங்கன்னா இல்லைன்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலும் குடம் இல்லைன்னு நமக்கு தெரியறதா இல்லையா தெரியுது. அத சா விரோதிதா தத்திர விசேஷ மாத்திர பதியவசானா இல்லை சார் அங்கே குடம் இல்லையான்னு கேட்டேன் குடம் இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு என்ன அர்த்தம் குடம் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னா பழம் இல்ல வஸ்திரம் இல்ல காத்து இல்ல இடம் இல்ல இத்தனை சொல்லி இருக்கணும். இருந்தாலும் இல்லைன்னு சொன்னா அந்த பிரகிருத்தத்துல அவர் கேட்டதுக்கு பதிலா இருக்கிறதுனால குடம் இல்லைங்கிறதா அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன்னா அத சா விரோதிதா தத்திர விசேஷ மாத்திர பரியவசன்னா சமம் பிரகிருதேபி இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு விசேஷம் இல்ல. அந்நியத்திர அபினிவேஷாத் அபினிவேஷாத் அந்நியத்து அவ்வளவு அந்நியத்திரான்னு என்ன அர்த்தம் அந்நியத்திர பீஷ்மாத் காங்கேயாத் மாதிரி இங்க அபினிவேஷம் ஒண்ணுதான் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு நீங்க சொன்னதான் ரைட்டு நான் சொன்னது தப்புன்னு சொல்லணும்னு நச்ச நஜானாமி இது ஞப்தி விரோதித்வஸ்யைவ அனுபவாது. இப்ப இந்த கேள்வி கேன்சர் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி நஜானாமி இது ஞப்தி விரோதித்வஸ்யைவ அனுபவாது கதம் விருத்தி விரோதித்வம் சுவாமின்னு நஜானாமின்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது தெரியாது தெரியாது தெரியாதுன்னா அறிவில்லை ஜானாமி ந ஜானாமி அப்ப அறிவுக்கு விரோதமா ஞானம் இல்லைங்கிறது தான் தெரியறதே தவிர விருத்தி ஞானம் இல்லை அப்படி தெரியறதோ ஞானம் சாதாரணமா யோஜனை பண்ணி பாருங்க. இப்ப ஞானம் இல்லை நஜானாமி அப்படின்னு சொன்னா ஐ டோன்ட் நாட் நோ எதுக்காக சொல்றேன்னா எந்த பாஷையில் நமக்கு புரியுமோ அந்த பாஷையை வச்சுக்கோ. ஐ டோன்ட் நோன்னு சொன்னீடையானால் டூ நாட் நோன்னு எது டூ நாட் நோ எனிதிங் எதுவும் எனக்கு தெரியாதுங்கிற அபிப்பிராயத்துல தானே நீங்க சொல்றீங்க. எனக்கு விருத்தி ஞானம் இல்லை அப்படின்னு தோன்றதா சார் இது வேணும்னா தனியா நீங்க சொல்லணும் இல்லைன்னா சரி தோறாது அப்படிங்கிற நஜானாமி ஞப்தி விரோதித்வஸ்யைவ அனுபவாது நம்ம அனுபவம் இப்படி இருப்பதனால் கதம் விருத்தி விரோதித்வம் விருத்தி விரோதின்னு விருத்தி தான் ஞானத்துக்கு அஜானத்துக்கு விரோதி நீ எப்படி சொல்வேள். அதோட மட்டும் இல்ல ஸ்வன்மதே சைத்தன்யஸ்யைவ ஞப்தித்வாத் உங்க மதத்துல சைத்தன்யத்துக்கு தான் ஞப்தின்னு பேர். விருத்திக்கு ஞானம்னு அர்த்தம் இல்ல விருத்தவ ஞானத்துவ உபச்சார விருத்தியில ஞானம்னு நீங்க உபச்சாரமா சொல்லிட்டு இருக்கேன். சோ முக்கியார்த்தம் இல்ல. ஸ்வன்மதே சைத்தன்யஸ்யைவ ஞப்தித்வாத் சைத்தன்யஸ்ய அஜ்ஞான சைத்தன்ய அஜ்ஞானயோஹோ அவிரோதே சைத்தன்யத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதம் இல்லைன்னு சொல்வேடானால் ஞானத்துவ அஜ்ஞானத்துவ அயோகா ஒண்ணு ஞானம் இன்னொன்னு அஜ்ஞானம் ஒண்ணுல ஞானத்துவம் இருக்கு இன்னொன்னுல அஜ்ஞானத்துவம் இருக்கு. இது அதுக்கு விரோதம் அதுக்கு அது விரோதம் அப்படின்னு லோகத்துல எல்லோரும் ஒத்துட்டு இருக்கா. நீங்க இப்படி சொல்றது தப்பா போயிடுமே சார். லோகத்துல இருக்கிற எல்லோரும் ஒத்துன்றதான விவகாரங்கள் பால் வெளுப்பா இருக்குன்னு எல்லோரும் ஒத்துண்டா எனக்கு மட்டும் கருப்புன்னு என்ன அர்த்தம். அப்ப உங்க கண்ணுல மிஸ்டேக்குன்னு அது மாதிரி லோகத்துல எல்லோரும் ஞானம் இருந்தா அஜ்ஞானம் இருக்காது அஜ்ஞானம் இருந்தா ஞானம் இருக்காதுன்னு ஒருத்தர் இருக்கு. நீங்க சுத்த சைத்தன்ய ஞானம் இருந்தாலும் அஜ்ஞானம் இருக்கலாம் விருத்தி ஞானம் இருந்தாதான் அஜ்ஞானம் இருக்கப்படாது. என்ன அடம் பிடிக்கிறாள் சொல்ல வேண்டாமா கரெக்டா எல்லாரும் ஒத்துண்டா போல சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறார்.
சைத்தன்ய அஜானயோகோ அவிரோதே சைத்தன்ய ரூபமான ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் விரோதம் இல்லாத போனால் ஞானத்துவ அஜானத்துவ அயோகா. ஒண்ணு ஞானத்துவத்துடன் கூடினது, இன்னொன்னு அஜானத்துவத்துடன் கூடினது, இவையெல்லாம் போயிடுமே. இது வாட்சம் மன்மதே விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் ஜானாமீதி வியவஹார விஷயா. இப்ப சொல்லிட்டேன். இப்ப நஜானாமி நீ சொன்னிடோ இல்லையா, இது ஞாபகம் வச்சுக்கோ. நஜானாமிங்கிறத உங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு அப்புறம் நீங்க இதை வாயை விட்டு சொல்லியிருக்க, எனக்கு இது தெரியலை அப்படின்னு. இந்த நஜானாமின்னு வாயை விட்டு சொல்லியிருக்கல, இதுக்கு விவகாரம்னு பேர். விவகாரமானது 4 விதம் அப்படின்னு கேள்வியே சொல்லியிருக்கோம். அர்த்த பிரிக்கா, அர்த்த அபிஜா, அபிவதனம், அர்த்த கிரியா, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கோம். இப்ப புரிந்து கொள்வது முதல்ல, அதுக்கப்புறம் அபிவதனம் வாயை விட்டு சொல்றது, இதானே விவகாரம். நஜானாமின்னு வாயை விட்டு சொல்லியிருக்கடோ இல்லையோ, எப்ப நீங்க வாயை விட்டு நஜானாமின்னு நீங்க எதை சொன்னீங்களோ அதுக்கு என்ன பேர் தெரியுமா? விருத்தி பிரதிபத்த சைத்தன்யம்னு பேர். சுத்த சைத்தன்யத்தை வாயால சொல்ல முடியாது நீங்க. எதோவா சோ நிவர்த்தந்தே. அதனால எப்ப நஜானாமி என்று சொல்லுகிறானோ அப்பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க கேட்டேன். எப்ப அவன் சொன்னானோ சொன்னதுனாலேயே அது சுத்த பிரம்மம் இல்லை, அப்ப சுத்த சைத்தன்யம் இல்லை. எப்ப அவன் சொன்னானோ அது என்ன சார், எதை சொல்லியிருக்கான்? இதுதான் சொல்லியிருக்கான். அதனால அவன் எப்ப நஜானாமிங்கிற விவகாரத்துக்கு விருத்தி பிரதிப சைத்தன்யம், அது அஜானத்துக்கு விரோதி. அவ்வளவு. இது இவ்வளவு சூக்ஷ்மமாக நம்ம பார்த்துக்கணும். மன்மதே चैतन्य वृत्ति प्रतिबिंबित चैतन्यं जानामि इति व्यवहार विषयः तथा च न जानामि इत्यनेन वृत्तिचितोः उभयोरपि अज्ञान विरोधित्वं विषयीक्रियते. இப்ப நஜானாமின்னு என்ன அர்த்தம்? விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் அங்கே இல்லைன்னு அர்த்தம். விருத்தி பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு ஞானம்னு பேரு. விருத்தி ஞானம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? நஜானாமின்னு விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் இல்லைன்னு அர்த்தம். இந்த விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் இல்லைங்கிறது விருத்தி இல்லாத போனாலும் வரும், சைத்தன்யம் இல்லாத போனாலும் வரும். விருத்தி எங்கேயோ இருக்கு, சைத்தன்யம் எங்கேயோ இருக்குன்னாலும் வரும். ஸோ விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யத்தினுடைய அபாவம் விருத்தியபாவக்கிருதமாகவும் இருக்கலாம், சைத்தன்யாபாவக்கிருதமாகவும் இருக்கலாம், இல்ல அந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இல்லாமலும் இருக்கலாம். 100 ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கா, 100 ரூபாய் நோட்டா இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா இல்லைன்னு கேட்டு. நிஜமா உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்கலாம், ஆனா எல்லாம் 10 ரூபாவா இருக்கலாம். விவகாரம் என்ன வச்சுட்டு இல்லைன்னு இல்லையே சார், 100 ரூபாய் நோட்டா இல்லை சார் அப்படின்னு. அது மாதிரி விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் தான் நம்ம இங்க ஞானம்ங்கிற பதத்துக்கு அர்த்தமா இருக்கிறதுனால நஜானாமிங்கிற இடத்துல விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் இல்லைன்னு அர்த்தம். அது விருத்தி இல்லாத போனாலும் பரவாயில்ல வரும், சைத்தன்யம் இல்லாத போனாலும் வரும், விருத்தியில சைத்தன்ய பிரதிபிம்பம் இல்லாத போனாலும் வரும். இதுதான். அதனால ததாச்ச நஜானாமி இத்யனேன விருத்தி சித்தோஹோ உபயோரப்பி அஜ்ஞான விரோதித்துவம். விருத்தியும் விரோதம் தான், சைத்தன்யமும் விரோதம் தான். விஷயீக்கிரியது ஏவஞ்ச ந சைத்தன்யே அஜ்ஞான விரோதித்துவம். ஆயால் சைத்தன்யத்துல அஜ்ஞான விரோதித்துவம்னு இல்லை. நாபிவிருத்தவ் விருத்யுபாரூಢ சிதையேவ அர்த்த பிரகாசகத்வேன ததாத்வாத். விருத்யுபாரூಢ சைத்தன்யம், விருத்தியில ஏறி இருக்கக்கூடியதான சைத்தன்யம் தான் அர்த்த பிரகாசகத்வேன விஷயத்தை காட்டுறது. அப்ப சுத்த சைத்தன்யம் விஷயத்தை காட்டல, வெறும் விருத்தி விஷயத்தை காட்டல. வெறும் விருத்தி விஷயத்தை காட்டாது, ஏன்னா அது ஜடமாச்ச. அப்ப எது காட்டும்? விருத்யுபாரூಢ சைத்தன்யம், விருத்தியில பிரதிபிம்பிதமான ஒரு சைத்தன்யம் தான் உங்களுக்கு விஷயத்தை காட்டுறது. சிம்பிளா சவத்துக்கு முன்னால போய் நின்னான், பிரதிபிம்பம் வருதோ? உங்க பிரதிபிம்பம் வருதோ? வரல. ஆனா கண்ணாடிக்கு அங்க அந்த சவத்துக்கு மேல ஒரு கண்ணாடி மாற்றினா இப்ப என்ன ஆச்சுன்னா அதுல பிரதிபிம்பம் வருது. அதே போல சுத்த சைத்தன்யம் விஷயத்தை பிரகாசிக்காத போனாலும் எது பிரகாசிக்கிறது சார்? விருத்தியோட சேர்ந்தா பிரகாசிக்கிறது. ஆகையால் எந்த பதார்த்தமும் விருத்தியில சம்பந்தப்பட்டதான சைத்தன்யம் எல்லா விஷயத்தையும் பிரகாசிக்கிறது. அதனால விருத்தி வேண்டி இருக்கு. இதுக்கு மேல கேள்வி கேட்க போறோம். அப்ப ஸ்வப்பிரகாசத்துவம் போயிடுமே விஷயத்தை இந்த சைத்தன்யத்துக்கு. ஆனா சுத்த சைத்தன்யமா தான் பிரகாசிக்க போறது இல்லையே அப்படின்னு மேல போய் கேட்க போறாங்க. ஆமா, அப்படி இல்லையே அப்படின்னு கேட்க போற. அது ஒண்ணும் தோஷம் இல்லை. பரிபூர்ணத்வாக்காரேன அதுக்கு நமக்கு தெரியலையோ இல்லையோ,
அதனால ஸ்வப்பிரகாசமாக இல்லாத போனாலும் வேற இன்னொரு விஷயமாக ஸ்புரண ரூபேட நான் ஸ்புரணம் இருந்து கொண்டே இருக்கு. அதனால ஸ்வப்பிரகாசம் வரலாம் போ. அப்ப எப்படிப்பட்டதான கேள்வி நீங்க கேட்டாலும் அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கு சித்தமா இருக்க. அத்தனை சமாதானமும் உங்களுக்கு உபனிஷத் கிரந்தங்கள்ல இருக்கு. பார்க்கணும், இத்தனையும் நம்ம சொன்னதெல்லாம் உபனிஷத் கிரந்தத்துல இருக்கு. அந்த உபனிஷத்துல இருக்கக்கூடியதான அம்சத்தை தான் இவ என்ன பண்ணிருக்க, விவரணாச்சாரியர் முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா எடுத்து நமக்கு கட்டி கொடுத்துருக்க. அதை நமக்கு பிரிச்சு சொல்றான். இப்ப நான் சொல்றதான விஷயங்கள் எல்லாமே அந்த கரண விருத்தியை உட்கொண்டு சர்வமும் பாஷ்யத்துல இருக்கு. தைத்தரிய உபனிஷத்துல மனோமய கோஷத்துக்கு சொல்லும் பொழுது இதுக்கெல்லாம் பாஷ்யத்துல சொல்லியிருக்கார். விருத்திங்கிற பதமே பிரகதாரண்யக பாஷ்யத்துல உபயோகித்திருக்கார். ஆகையால் இத்தனையும் இல்லாதா ஏதோ கல்பிச்சு சொல்றாருன்னு நம்ம சொல்லப்படாது. அத்தனையும் பாஷ்யத்துல இருக்கு. பாஷ்யத்துல இருக்குன்னா பாஷ்யக்காரருடைய ஸ்டைல் என்னன்னு உபனிஷத்துல இல்லாதவன சொல்ல மாட்டார். அவருக்கு பிரமாணம் எப்பொழுதும் உபனிஷத் தான், வேற ஒண்ணும் கிடையாது. சூத்திரத்துல சொல்லியிருந்த போதிலும் முதல்ல அந்த உபனிஷத்தை கோட் பண்ணி அப்புறம் தான் அதான் சூத்திரக்காரர் சொல்றார் அப்படிங்கிற. அப்படி பிரமாண பூர்வகமா இருக்கக்கூடியதான அத்வைத்தத்துல இவ விசேஷமாக வேற கேள்வி கேட்டா இல்லப்பா அப்படி ஆட்சேபணம் பண்ண முடியாது, இந்த அத்வைத்தமானது சுஸ்தமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுண்டு நமக்கு ஒரு நிம்மதி வரத்துக்காகத்தான் அத்வைத்தி கிரந்தம். இதுல என்னதான் இந்த கேள்விகளும் சொல்லப்படாது. பரம தாத்பரியம் எங்க இருக்கு, சொல்றதெல்லாம் அத்வைத்தம் உபனிஷத்துல நிரூடமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகத்தான். அப்படி இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேல இருக்கிறது விருத்தேகே அர்த்த பிரகாசகத்துவம் வினா ஜாதி விசேஷன இவ வரட்டுமே அப்படின்னு ஞானத்துவ ஜாதியினாலேயே வரட்டுமேங்கிற கேள்வி. அதுக்கு பதில் மேல சொல்ல போறார். இது அடுத்த வாரம் 5ஆம் தேதி அன்னைக்கு. இப்ப முதல் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால கிளாஸ் இல்லை. அதுக்கு அடுத்த வாரம்